100 days 0 rupee comeback ஓட day 11 stay food expenses-லாம் போக ஓப்பனிங் பேலன்ஸ் 5720 rupees. இன்னைக்கு குயிக்காக லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளைண்ட்டை எடுக்கிறதுக்காக நியூ கிளைண்ட்ஸ் பிச் பண்ண கிளம்பிட்டேன். நம்ம ஒரு கிளைண்ட் ஆஃப் ஷாக்ஸுக்கு ஷூட் பண்ணோம் அப்படின்னா அகைன் திருப்பியும் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஷாக்ஸ் அப்ரோச் பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி அரௌண்ட் 3 kilometers நம்ம கிளைண்ட்ஸ்க்கே ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அகைன் காம்படிஷனுக்கு நம்ம இன்னொரு கிளைண்ட் எடுக்காம நியூவாக போய் ரெஸ்டாரண்ட் கேட்டகரியை தான் இன்னைக்கு பிச் பண்ண போகிறோம். நம்ம வந்த டைமா என்னன்னு தெரியல. வந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாருமே மேனேஜரோ இல்லை ஓனரோ யாருமே அவைலபிளா இல்லை. எல்லாருமே ஈவினிங் ஆர் நாளைக்கு மார்னிங் தான் அவைலபிள் சொல்லிட்டாங்க. நம்ம பிச் பண்றதுக்காக போன டைம் ரொம்ப டிலே ஆனதுனால இன்னைக்கு யாருமே மீட் பண்ண முடியல. ஸோ அகைன் நம்ம ஈவினிங் 7க்கு மேலே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு கிளம்பிட்டேன். ரூமுக்கு பேலன்ஸ் இருந்து எடிட்டிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈவினிங் 6 மேலே நம்ம மார்னிங் போன அதே கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிச் பண்ணுறதுக்கு போனேன். ஒரு ரெஸ்டாரண்டோட ஓனர் மட்டும் தான் அவைலபிளாக இருந்தாங்க. பட் அவங்களுமே இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அகைன் நம்ம கிவ் அப் பண்ணாமல் நெக்ஸ்ட் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணோம். பட் அங்கேயுமே ஓனர் மேனேஜர் 2 பேருமே இன்னைக்கு அவைலபிளாக இல்லை. எல்லா டேவும் நம்மளோட வின்னிங் டேஸாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது வரைக்கும் நம்ம அகைன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த 100 days சேலஞ்சில் நம்மள day 1லேருந்து day 10 வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த காடுக்கு தேங்க் பண்ணுறதுக்காக டேரெக்டாக மாஸ்க் ப்ரேயரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்று எப்படி இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ஒர்க் என்கொயரி வந்துச்சோ அதே மாதிரி அகைன் ரூமுக்கு போயிட்டு இருக்க வழியில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அது என்ன விதமான ஒர்க்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.